इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। श्री गुरुभ्यो नमः। अशोच्यान् अन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे கதாசு நகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதா. இங்கதான் அந்த பகவானுடைய உபதேசம் இங்கதான் ஆரம்பிக்கிறது. அதனாலேயே கீதா சாஸ்திரத்தினுடைய உபக்கிரமம்னு சொல்லுவோம். கீதா சாஸ்திரம் எதை சொல்றது? பகவானுடைய உபதேசம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாகம் அந்த உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பீடிகை மாதிரி எடுத்துக்கணும். அப்பதான் இங்கதான் உபதேசம் ஆரம்பிக்கிறது. அதனால பகவானுடைய பேச்சு ஆரம்பிக்கிறது இங்கதான். அதனால பகவானுடைய உபதேசம் தானே சாஸ்திரம். அதனால கீதா சாஸ்திரத்தினுடைய உபக்கிரமம்னு சொல்லுவோம். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசு நகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக நானுசோச்சந்தி. கீவேர்டு மாதிரி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. இது உபசம்ஹாரம். சோக நிவர்த்தியே சொல்லி உபசம்ஹாரம் பண்றது. சோகத்துக்கு காரணத்தை சொல்லி உபக்கிரமம் பண்றது. சோக நிவர்த்தி காரணத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்றது. இப்படி உபக்கிரம உபசம்ஹாராபியாம் அந்த ஏக வாக்கியதைன்னு சொல்றது இல்லையா, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வியாக்கியாக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்கார். இவர் எப்படி சொல்ல போறார் பார்க்கலாம். இதுக்கு அவதாரிகை கொடுக்கிறார். தத்ர அர்ஜுனஸ்ய யுத்தாக்கியே ஸ்வதர்மே ஸ்வதோ ஜாதாபி பிரவೃತ್ತಿ விவிதேன மோகேன தன்னிமித்தேன ச சோகேன பிரதிபத்தா இதி விவிதோ மோகः தஸ்ய நிராகரணீயா. அர்ஜுனஸ்ய யுத்தாக்கியே ஸ்வதர்மே ஸ்வதோ ஜாதாபி பிரவೃತ್ತಿ. யுத்தம் என்றது ஸ்வதர்மம் என்றது அர்ஜுனனுக்கு தெரியும். அதுல பிரவೃತ್ತಿயும் ஸ்வதக வந்திருக்கு. இன்னொருத்துல பலமாக கொண்டு வந்ததில்லை. அர்ஜுனனை தானாகவே யுத்தத்துக்கு வந்திருக்கான். அதனால அர்ஜுனஸ்ய யுத்தாக்கியே ஸ்வதர்மே, யுத்தம் என்ற பெயருடைய ஸ்வதர்மத்துல ஸ்வதோ ஜாதாபி பிரவೃತ್ತಿ, ஸ்வதஹ பிரவೃತ್ತಿ ஜாதா சேதபி, பிரவೃತ್ತಿ வந்துருத்துனா கூட த்விவிதேன மோகேன தன்னிமித்தேன ச சோகேன பிரதிபத்தா இதி த்விவிதோ மோகः தஸ்ய நிராகரணீயः. தஸ்ய அர்ஜுனஸ்ய, அந்த அர்ஜுனனுக்கு ரெண்டு விதமான மோகம் வந்துடுத்து. ரெண்டு விதமான மோகம். த்விவிதேன மோகேன, ரெண்டு விதமான மோகத்தினால, தன்னிமித்தேன ச சோகேன, அந்த மோகத்தினால வந்திருக்கக்கூடிய சோகம் அதனாலேயும். அப்ப ரெண்டு விதமான மோகம், அதிலிருந்து வந்த ரெண்டு விதமான சோகம் இது இருக்கு அர்ஜுனிடத்துல இருக்கு. மோகம் சொன்னா என்ன? அஜ்ஞானம்னு அர்த்தம். சோகம் சொன்னா துக்கம். இது ரெண்டும் வந்துருத்து. அதனால பிரதிபந்தம் வந்துருத்து. எதுக்கு பிரதிபந்தம்? ஸ்வதர்மத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு பிரதிபந்தம் வந்துருத்து. இப்போ தத்துவஞானத்தினால இவனுக்கு யுத்தம் வேண்டாம் என்ற ஒரு தீர்மானம் வர்றதா இருந்தால் அது பரவாயில்ல, அப்படியே விட வேண்டியதுதான். ஆனா இது சரியான தத்துவஞானத்தினால வந்த ஒரு விவேகம் இல்லை. ஆனால் அஜ்ஞானத்தினால சோகம் வந்ததுனால இப்படி ஒரு தீர்மானத்தில் வந்திருக்கான். அதனால இது சரியான பத்ததியில போகலன்னு தெரியுது. அப்போ இந்த யுத்தத்துல பிரவೃತ್ತಿ வந்துருத்துனா கூட அதுக்கு ஏற்பட்ட பிரதிபந்தத்தை போக்கி அந்த பிரவೃತ್ತಿயை திருப்பி கொண்டு வரணும். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணணும்? சக மோக நிராகரணியா, சோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மோகத்தை நிராகரணம் பண்ணணும். தஸ்ய மோக த்விவிதோ மோக, ரெண்டு விதமான மோகத்தையும் நிராகரணம் பண்ணணும். தத்ர ஆத்மனி ஸ்வப்பிரகாச பரமானந்த ரூபே சர்வ சம்சார தர்ம அசம்சர்கிணி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்வய தத் காரண அவித்யாக்யோபாதித்ரய அவிவேகேன மித்யாபூதஸ்யாபி சம்சாரஸ்ய சத்யத்வ ஆத்மதர்மத்வாதி பிரதிபாசரூபः ஏகः சர்வப்ராணி சாதாரணः. அபரஸ்து யுத்தாख्ये ஸ்வதர்மே ஹிம்சாதி பாகுல்யேன
அதர்மத்துவ பிரதிபாச ரூபா அர்ஜுனஸ்யைவ கருணாதிதோஷ நிபந்தன அசாதாரண ஏவம் உபாதித்ரய விவேகேன. அது இருக்கட்டும். இப்போ என்ன வியாக்கியானம் பண்றார்? அர்ஜுனனுக்கு ரெண்டு விதமான மோகம் வந்திருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அது என்ன ரெண்டு விதமான மோகம் என்றது காண்பிக்கிறார். ஒண்ணு சுருக்கமா சொன்னால் ஆத்மஸ்வரூபத்தை தெரியாம இருக்கிறது என்ற ஒரு மோகம். இது எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி அர்ஜுனனுக்கும் இருக்கு. அர்ஜுனனுக்கு விசேஷமான மோகம் சொல்ல முடியாது. இது ஆத்மஸ்வரூபத்தை தெரியாம இருக்கிறதுனால எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வருது என்றது எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி அர்ஜுனிடத்திலும் இருக்கு. இது ஒரு விதமான மோகம். இன்னொரு மோகம் அர்ஜுனனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய மோகம். அது என்ன? இப்ப யுத்தம் சுதர்மம்னு வந்துருத்து, ஆனா யுத்தம் பண்ண முடியலையே என்ற அஸ்தானத்துல ஒரு கருணை வந்துருத்து இல்லையா? அதனால என்ன ஒரு இது இருக்கோ அதுதான் ரெண்டாவது மோகம். இப்படி ரெண்டு விதமான அவிவேகங்கள், ரெண்டு விதமான மோகங்கள், ரெண்டு விதமான பிரமைகள் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் சொல்றார். அது ஒரு மோகம் என்ன சொன்னேன்? எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி ஆத்மஸ்வரூபம் தெரியாம இருக்கிறது என்ற மோகம். அது விஸ்தாரமா எழுதி காமிக்கிறார். தத்ர ஆத்மனி ஸ்வப்பிரகாச பரமானந்த ரூபே, ஸ்வப்பிரகாச பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்துல சர்வ சம்சார தர்ம அசம்சர்கிணி, ஆத்மனக விசேஷனம், சர்வ சம்சார தர்ம அசம்சர்கிணி, எந்த விதமான சம்சார தர்மத்தோடையும் சம்சர்க்கம் சம்பந்தம் இல்லாதது, அசங்கம்னு அர்த்தம். அசங்கமான ஆத்ம தத்துவத்துல ஸ்தூல சூக்ஷ்ம சரீர துவய காரண அவித்யாக்கிய உபாதி திரய அவிவேகேன. புரியுறது இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ரெண்டு விதம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணமான தத் காரண அவித்யாக்கிய உபாதி திரய, அவித்யா என்ற பெயருடைய மூணாவது இன்னொரு உபாதி. இது மூன்றும் சேர்ந்து உபாதி திரயம். முக்கியமா நமக்கு உபாதி திரயம் இருக்கு. ஒன்னு அவித்யை, இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம், இன்னொன்னு ஸ்தூல சரீரம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி உபாதி திரயம் நமக்கிட்ட இருக்கு. இந்த உபாதி திரயத்திலிருந்து மூன்று விதமான உபாதியிலிருந்து பிரிச்சு காண்பிக்கணும் ஆத்ம தத்துவத்தை. உபாதித்ரய அவிவேகேனா, அது பிரிச்சு பார்க்க முடியலனால், அவிவேகம் நிக்கிறதா இருந்தால், அவிவேகேன என்ன வரும்? மித்யாபூதஸ்யாபி சம்சாரஸ்ய சத்யத்வ ஆத்ம தர்மத்வாதி பிரதிபாச ரூப ஏகஹ சர்வ பிராணி சாதாரணஹ. என்ன சொல்றார்? மித்யாபூதஸ்யாபி சம்சாரஸ்ய, இந்த மித்யா பிரபஞ்சஸ்ய அர்த்தம். சத்யத்வ ஆத்ம தர்மத்வாதி பிரதிபாச ரூபா, இந்த மித்யாபூதமான சம்சாரம் சத்தியம் என்ற ஒரு பிரமை வரும். இன்னொன்னு என்னுடைய ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சம்சாரம் என்னோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கு என்ற ஒரு எண்ணம் இல்லையா? இதுதான் ஆத்ம தர்மத்துவ பிரதிபாசா. சம்சாரா ஆத்ம தர்ம என்ற ஒரு எண்ணம், பிரதிபாசம், பிரதீதி. இது ஒரு விதமான மோகம். இது அர்ஜுனனுக்கு மட்டுமில்ல, சர்வ பிராணி சாதாரண, எல்லா ஜந்துக்களுக்கும் இருக்கு. அபரஸ்து யுத்தாக்கியே ஸ்வதர்மே ஹிம்சாதி பாகுல்யேன அதர்மத்துவ பிரதிபாச ரூபா. ஹிம்சா என்றது இருக்கு என்றதுனால மட்டும் இந்த யுத்தமானது என்னுடைய தர்மம் இல்லை என்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு வந்துருக்கு இல்லையா? உண்மையா அது சரியில்லை. ஹிம்சா இருக்கட்டும், ஹிம்சை இருக்குன்றதுனால அது அதர்மம் சொல்ல முடியாது. சில தர்மங்கள் ஹிம்சாரூபமான தர்மங்களும் இருக்கு. யாகத்திலேயே பசு ஹிம்சை இருக்கு இல்லையா? அது வைதிகமா இருக்கிறதுனால அது தர்மம்னு வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இது ஸ்மார்த்த தர்மம். சத்திரியனுக்கு யுத்தம் பண்றது என்றது ஸ்மார்த்தக தர்மம். அதனால அது அதர்மம் சொல்ல முடியாது. அதுல அந்த யுத்தத்துல ஹிம்சா என்ற ஒரு இது இருந்தா கூட அது அதர்மம்னு சொல்றது இல்ல. எது தர்மம் எது அதர்மம்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? சாஸ்திரத்துல எப்படி இருக்கோ அதுதானே ஏத்துக்க வேண்டியதான். அதனால அப்படி பார்த்தால் அது ஸ்வதர்மமா இருக்கிறதுனால எல்லோருக்கும் தர்மம் இல்லை, ஆனா க்ஷத்ரியனுக்கு தர்மமா இருக்கு. அதனால யுத்தாக்கியே ஸ்வதர்மே ஹிம்சாதி பாகுல்யேன அதர்மத்துவ பிரதிபாச ரூபா அர்ஜுனனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு பிரமை. வேற யாருக்கும் இந்த பிரமை வரல. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க யுத்தம் பண்றதுக்கு. எத்தனையோ க்ஷத்ரியால் இருந்துட்டு இருக்கா.
இவாளுக்கு யாருக்குமே இந்த பிரமை வரல. இவனுக்கு ஒருத்தனுக்காக வந்திருக்கேன் இந்த பிரமம். அதனால அர்ஜுன செய்வ அன்ன காரணம் கருணாதி தோஷ நிபந்தன அசாதாரண. கருணை என்ற தோஷம் வந்திருக்கும். கருணை தோஷமா? கருணை எப்படி தோஷமாயிடும் கேட்டா, எல்லாமே அந்த அது எங்க அப்ளை ஆகணுமோ அங்க வரணும், இல்லைன்னா அது தோஷம்தான். ஒரு தானம் பண்றதும் தோஷமா? தோஷம்தான், சில சமயத்துல தோஷம்தான். அது நம்ம குணம்னு சொல்லக்கூடியது எல்லாமே சில சந்தர்ப்பத்துல தோஷம், தோஷம்னு சொல்லக்கூடியது சில சந்தர்ப்பத்துல குணம், அப்படித்தானே சொல்ல முடியும். அதனால இது யுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கருணா வந்துருச்சுன்னா அது தோஷம். அதனால கருணா தோஷேன, கருணா ரூப தோஷ நிபந்தன, தோஷத்தினால வந்தது. அசாதாரண, வேற யாருக்குமே இல்லை, அர்ஜுனனுக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. ஏவம் உபாதித்ரய விவேகேன. இதுக்கு மேல இப்ப என்ன சொல்ல போறார்? ரெண்டு விதமான விவேகத்தை சொல்ல போறார். உபாதித்ரய விவேகேன சுத்தாத்மஸ்வரூப போத பிரதமஸ்ய நிவர்த்தக சர்வசாதாரண. இந்த முதல் பிரமை எப்படி இருக்குன்னால், ஜெகத்து சத்தியம், அது ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது என்ற பிரமை. இது எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி அர்ஜுனனுக்கும் இருக்கு. இந்த பிரமத்துக்கு என்ன நிவர்த்தி எப்படி பண்ணணும்? இதுக்கு எல்லோருக்கும் எப்படி நிவர்த்தி பண்ணணுமோ அப்படிதான் அர்ஜுனனுக்கும். உபாதித்ரய விவேகேன, அந்த உபாதித்ரயத்தை பிரிச்சுண்டு அதுல இருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு சுத்த ஆத்மஸ்வரூப போத அது வரணும். அது பிரதமஸ்ய நிவர்த்தக, முதல் சொன்ன அந்த அஜ்ஞானத்துக்கு இல்லைன்னா அந்த பிரமத்துக்கு அதுதான் நிவர்த்தகமா இருக்கு. சர்வசாதாரண, எல்லோருக்கும் இதுதான் வழி, வேற வழி இல்லை. ரெண்டாவது சொன்ன இது இருக்கே மோகம், திதீயஸ்யது ஹிம்சாதி சத்வேபி யுத்தஸ்ய ஸ்வதர்மத்வேன அதர்மத்வாபாவபோத அசாதாரண. ரெண்டாவது சொன்ன மோகத்துக்கு என்ன நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, இந்த ஹிம்சை இருந்தாலும் இந்த யுத்தம் ஆனது சத்திரியனுக்காக ஸ்மிருதிகளில் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால அது பண்றதுனால அவனுக்கு பாபம் ஏற்படாது என்ற ஒரு தீர்மானம் பண்றது, அந்த ஒரு நிர்ணயம் வரணும். அது வந்தால் அந்த மோகம் போயிடும். திதீயஸ்யது ஹிம்சாதி சத்வேபி யுத்தஸ்ய ஹிம்சாதி சத்வேபி ஸ்வதர்மத்வேன, ஸ்வதர்மமா இருக்கிறதுனால அதர்மத்துவ அபாவ போத, அதர்மத்துவம் கிடையாது என்ற போதம், இந்த உணர்வு வரணும். இது அசாதாரணமாக அர்ஜுனனுக்கு மட்டும்தான் வரணும், வேற யாருக்கும் அது தேவையில்லை. இப்போ சோகஸ்யது காரண நிவர்த்தே. சோகம் எப்படி போகும்? சோகம் போகணும்னா எப்படி போகணும்? அதனுடைய காரணம் போகணும், அப்பதான் போகும். சோகஸ்யது காரண நிவர்த்தேகே ந பிருத்தக் சாதனாந்தராபேட்சா இத்தியபிப்ரேத்யா. அப்போ சோகம் போகணும்னா சோகத்தினுடைய காரணமான அஜ்ஞானம் போகணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால இந்த அபிப்பிராயத்தினால இத்தியபிப்ரேத்யா சாதனாந்தராபேட்சா பிருத்தக் நாஸ்தி. அந்த சோகம் போகணும்னா அதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, காரணமான மோகம் போச்சுன்னா போறோம். அதுக்காக பிருத்தக் சாதனாந்தராபேட்சா நாஸ்தி என்றதுனால இத்தியபிப்ரேத்யா கிரமேண பிரமத்வயம் அனுவதன் ஸ்ரீ பகவானு வாச்சா. உனக்கு ரெண்டு விதமான பிரம இருக்குப்பா சொல்லி பகவான் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். பகவானு வாச்சா அசோச்சியான் இது, அது எப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அசோச்சியான் அன்வசோச்சா இருக்கு இல்லையா? அசோச்சியான் சொன்னா என்ன அர்த்தம்? சோசித்தும் அயோக்கியான் பீஷ்ம துரோணாதீன். பாருங்க, இந்த பீஷ்மர் நம்மளுடைய பிதாமகர், யுத்தத்துக்காக வந்திருக்காரே, துரோணர் நம்மளுடைய குருநாதர், அவரும் யுத்தத்துக்கு வந்திருக்காரு என்ற நிலைமையில இந்த அர்ஜுனன் இவாளை எல்லாம் பார்த்து அனுசோதனம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஒரு இது பாருங்க, அர்ஜுனனால அனுசோதனம் பண்ண வேண்டியவாளா இவாளெல்லாம்? எதுவுமே இல்லை. அர்ஜுனேன சோச்சனீயாக பீஷ்ம துரோணாதயா ந பவந்தி. பீஷ்மரும் துரோணரும் எல்லாம் அவர் ஏதோ காரணத்தினால வந்து இருக்கா, அது இவனால அர்ஜுனன் எவ்வளவு ஜூனியரா இருக்கான் இல்லையா? இப்ப நம்ம பெரியவாளே அனுசோதனம் பண்றது இல்ல, புரியுறது இல்லையா? அதனால நமக்கு அனுசோதனம் பண்ணும்படியாக இல்ல, அதோட பெரிய தேஜஸோட இருக்கா அவ பீஷ்மரும் துரோணரும் எல்லாம். அதனால அனுசோசித்தும் அசோச்சியான், சோசித்தும் அயோக்கியான், சோசிக்க வேண்டிய ஸ்திதி இல்ல அவரை. அது பல காரணத்தினால, அவருடைய மகாத்மியத்தினால மட்டும் சொல்ல வேண்டாம், பல காரணத்தினால. அர்ஜுனனுக்கு இப்போ இவாளை பார்த்து சகதாபம் பண்ற என்ன வேலை, இப்படியாச்சே என்ற ஒரு மாதிரி அந்த ஒரு சகதாபம் அனுசோச்சனம் இது பண்ற வேலை அர்ஜுனனுடைய வேலையா? கிடையவே கிடையாதுன்னு சொல்றார். அதனால
அசோச்சியான் शोचितुम् अयोग्यान् एव भीष्मद्रोणादीन् आत्मसहितान् त्वं पण्डितोऽसि पण्डितोऽपि सन् अन्वशोचः அனுசோசித்தவானசி. நீ பெரிய பண்டிதனா இருந்தா கூட துவம் பண்டிதோபி சன் அன்வசோச்சக அனுசோசித்தவானசி, நீ அனுசோசனம் பண்ணிருக்கா. அவருடைய ஆத்மஸ்வரூபம் வரைக்கும் போய், ஏன்னா அது அந்த ஆத்மசகிதான் எது சொல்றதுன்னா அவருடைய சரீரம் போயிடுமேன்னு மட்டும் இல்ல, அவருடைய ஆத்மாவை பத்தி கூட இவன் கவலைப்பட்டு இருக்கான். இவளுடைய ஆத்மாவை பத்தி கவலைப்பட்டு இருக்கான் தெரியுது. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒன்னும் ஆகாதுப்பான்னு பதில் கொடுக்கிறார் இல்லையா, அதுக்கு கேள்வி இருக்கணும். அதுக்காக இப்படி வியாக்கியானம் பண்றார். ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒன்னும் அழிவு கிடையாது என்றது பகவான் நிரூபணம் பண்றார் இல்லையா. ஏன் நிரூபணம் பண்றார் கேட்டா, இவ ஆத்மாவே போயிடுமோ என்ற மாதிரி அர்ஜுனன் கவலைப்படுறதா மாதிரி தெரியறது. பெரிய பண்டிதன் சொல்றான், ஆனா ஆத்மாவு கூட போயிடுமோ என்ற மாதிரி கவலைப்படுற மாதிரி தெரியறது. இது என்ன ஆச்சரியம் காண்பிக்கணும் இல்லையா. அதுக்காக இப்படி வியாக்கியானம் பண்ற. ஆத்ம சகிதான், அவளுடைய சரீரத்தை மட்டும் இல்ல அவளுடைய ஆத்மாவை பத்தியும் இவன் அர்ஜுனன் பரிதாபப்பட்டு இருக்கான். அது எப்படி பண்டிதனா இருந்து கூட, பண்டிதனா இருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா. துவம் பண்டிதோபி சன் அன்வசோஜா அனுசோசிதவானசி, அனுசோசனம் பண்ணிட்டு இருக்கான். தே மிரியந்தே மன்னிமித்தம், இதுதானே அவனுடைய அனுசோசனத்தினுடைய ஆகாரம். இதுதான், இப்படிதான் அனுசோசனம் பண்றான். தே மிரியந்தே மன்னிமித்தம், என்னாலே அவள் எல்லாம் இறந்து போயிடுவாரே. தே மிரியந்தே அகம் தயிர் வினாபூத கிங்கரிஷ்யாமி, அவள் எல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். ராஜ்ய சுகாதினா, இந்த ராஜ்ய சுகம் கிடைச்சு நான் என்ன பண்ணுவேன். தயிர் வினாபூதா, அவள் எல்லாம் அகம் நான் தயிர் வினாபூதா, வினாபூதகன்னு சொன்னா அவள் இல்லாமல் இருக்கிறவன் அர்த்தம். அவினாபூதகன்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட். வினாபூதக அவள் இல்லாமல் அர்த்தம். வினாபூதக கிங்கரிஷ்யாமி, அவள் எல்லாம் இல்லாம ராஜ்ய சுகாதினா கிங்கரிஷ்யாமி அகம் இத்தியேவம் ஏவம் அர்த்தகேன திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா இத்தியாதினா, ஏற்கனவே சொல்லியாச்சு. ததாச்ச அசோச்சியே சோச்சிய பிரம பஸ்வாதி சாதாரண. லோகத்துல பாருங்க பல அனர்த்தங்கள் நடக்கும், ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க எல்லா இடத்திலும் போய் சோகம் பண்றது நம்மளுடைய தர்மமா? அது கிடையாது. அங்க எல்லாம் போய் அனுசோசனம் பண்ணணும்ன்றது கிடையாது. எல்லாமே லோகத்தினுடைய ஒரு கதி, அவ்வளவுதான். அது நமக்கும் வரலாம், அப்ப கூட அனுசோசனம் பண்ணக்கூடாது. அது மத்தவா என்று பாக்குறதுனால இல்ல, மத்தவாளா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும், சிலதெல்லாம் லோக கதியாக நம்ம விட வேண்டியதா இருக்கு. அங்கெல்லாம் போய் அனுசோசனம் பண்றதுன்றது நம்மளுடைய கர்த்தவியம் இல்லை. அதனால அசோச்சியே சோச்சிய பிரமா, எது சோச்சியமா இல்லையோ அங்க பெரிய சோகத்தை பண்றது. பல இடத்துல லோகத்துல பல விஷயங்கள் சரிப்பட்டு வரல, சரியா இல்லைன்னா என்ன காரணம்? அவளுடைய கர்ம பலமா இருக்கு, அவ பண்ணின விஷயத்தினுடைய பலமா இருக்கும். அது நம்ம போய் அனுசோதனம் பண்ண வேண்டியது இல்லை. அந்த கர்ம பலங்கள் அது நடந்துட்டுதான் இருக்கணும் இல்லையா. இதனால காருண்யம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, பண்ண வேண்டியது பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்ம பலம் என்றது உணர்ந்துட்டு பண்ணணும். ஒரு தன் பெரிய தரித்திரனா இருக்குன்னா, தரித்திரனா ஏன் தரித்திரனா இருக்கான் கர்மபலம் இல்லையே சொல்ல முடியாது. கர்மபலம் தான். ரோகம் இருக்குன்னா என்ன, கர்மபலம் தான். ஆனால் சகாயம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சகாயம் பண்றது என்றது நம்மளுடைய தர்மமா இருக்கிறதுனால சகாயம் பண்ணலாம். ஆனா சோகத்தோட சகாயம் பண்ணணும் என்ற எங்கேயாவது தர்மம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சோகத்தோட தர்மம் பண்ணினாதான் தர்மம் ஆகும் இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு தரித்திரம் இருக்கான், வாஸ்தவம், சகாயம் பண்ணணும், அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா இப்படியாச்சே என்ற ஒரு தவத்தோட பண்ணிதான் அது பண்ணாதான் பண்றதா இருந்தா தான் பலம் கிடைக்கும், அது தர்மத்துக்கு பலம் உண்டு அப்படி இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. ஆனா லோகத்துல அந்த மனசு தவிக்காதா கேட்பான். அது காரணம் என்னன்னா, இந்த தர்ம புத்தியோட பண்றதுக்கு நமக்கு இது இல்லை, மூளை கிடையாது. அதனால அந்த தவத்தோடையா ஏதாவது பண்ண அர்த்தம். அதுக்காக மோட்டிவேட் பண்ணுவான் ஜனங்கள். இப்படி எல்லாம் கஷ்டங்கள், மற்ற வாழ்க்கை கஷ்டங்கள் பார்த்தா நமக்கு தவிக்காதா? உள்ளுக்குள்ள கலங்கிறது இல்லையா? கலங்கனம் என்றது சாஸ்திரம் கிடையாது. எது பார்த்தாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தர்மம் பண்ணணும் அப்படி கிடையாது. அப்படி ஒரு சாஸ்திரம் கண்டிப்பா இல்லை. நான் பொதுவா ஏன் சொல்லுவோம் கேட்டா, அதுவாவது இருக்கணும். அது வந்தா உண்மையா நமக்கே கஷ்டம், ஒரு பெரிய ஒரு கஷ்டப்படுறா இன்னொருத்தரே பார்த்தால் அவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நமக்கே கஷ்டம் ஏற்படுறது. அதனால நம்ம ஏதாவது பண்றதை வச்சுக்கோங்க. உண்மையா என்ன இதுக்காக பண்றதுன்னா, நமக்கு வந்த கஷ்டத்தை இல்லாம பண்றதுக்கு தான்.
இன்னொருத்தருக்கு இருக்கிற கஷ்டம் அத்தியாசத்தினால நமக்குள்ள வந்துருத்தோம். இப்ப நமக்கு நமக்கு நாம் எதுக்கு அவளுக்கு சகாயம் பண்றதுன்னா, உண்மையா யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற கஷ்டம் போறதுக்கு தான். இதுதான் ஸ்திதி. அப்ப அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும்னால் நமக்கு கஷ்டம் வந்தா தான் பண்ணுவான், இல்லைன்னா ஜனங்கள் எதுவுமே பண்ண மாட்டான். இது ஜனங்களுடைய பொதுவான ஸ்திதி. அதனால அந்த கஷ்டம் உள்ளுக்குள்ள ஏற்பட்டாவது அதனாலேயாவது பண்ணட்டும், தான தர்மங்கள் பண்ணட்டும், மற்றவாளுக்கு சகாயம் பண்ணட்டும் என்றதுனால பொதுவாக நம் என்ன சொல்லுவோம் கேட்டா, தரித்திரால் கஷ்டப்படுறவாளை பார்த்தா நமக்கு உள்ளுக்குள்ள கஷ்டம் ஏற்படணும்னு சொல்லுவான். உண்மையா அது சாஸ்திரம் கிடையாது. கண்டிப்பா அது ஒரு சாஸ்திரம் கிடையாது. அப்படி கிடையாது. எது பார்த்தாலும் கஷ்டம் ஏற்படணும் என்றது இல்லை, ஆனால் சகாயம் பண்ணணும் என்றது இருக்கு. அது கஷ்டம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் என்றது கிடையாது. நிம்மதியா இருந்துட்டு சகாயம் பண்ணலாம், ஒன்றும் தோஷம் இல்லை. அதனால கிடைக்க வேண்டிய அந்த தர்மத்தினுடைய பலன் பூர்ணமா கிடைக்கும். அப்பதான் பூர்ணமா கிடைக்கும் உண்மையா. அதனால நான் எதுக்கு சொன்னேன்னா, பிராசங்கிகமா சொன்னேன். இங்க இந்த பீஷ்ம திருவணாதிகள் இவனால சோசிக்க வேண்டியவா இல்லை. ஆனா பெரிய சோகத்தை காமிச்சுட்டு இருக்கான் அர்ஜுனன். அதனால பரிகாசம் பண்றான் இல்லையா. அதனால அசோச்சியே சோச்சிய பிரமஹா, இது பல இடத்துல பார்க்க முடியும். சோச்சியாலா இல்லை, ஆனா பெரிய ஒரு சோச்சியத்துவம் காண்பிக்கிறது. இது பலவிதமா இருக்கு லோகத்துல. பல இடத்துலயும் நமக்கு சோகமே இல்லை, உண்மையா சோகம் இல்லை. அது நாடகம் மாதிரி, டிராமா அதெல்லாம் இருக்க வச்சுக்கோங்க. அது பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். அசோச்சியே சோச்சிய பிரமஹா பஷ்வாதி சாதாரணா தவ அத்தியந்த பண்டிதஸ்ய அனுச்சித இத்தியர்த்தா. நீ பெரிய பண்டிதனாச்சே, உனக்கு இது சூட்டாகாது, அனுச்சிதா இத்தியர்த்தா. ததா குதஸ்துவா கஷ்மலம் இத்தியாதினா மகத் வச்சனேன அனுச்சிதமிதம் ஆச்சரிதம் மயா இதி விமர்சே பிராப்தே அபி துவம் ஸ்வயம் பிராஜ்ஞோபி தன் பிராஜ்ஞானாம் அவாதான் பிரஜைர் வக்தும் அனுச்சிதான் சப்தான்ச்ச கதம் பீஷ்மமஹம் சங்கியே இத்தியாதீன் பாஷசே வதசி நது லஜ்ஜையா தூஷ்ணீம் பவசி. உனக்கு வெக்கமே வரலையா கேக்குறா. நது லஜ்ஜையா தூஷ்ணீம் பவசி. லஜ்ஜைனால வெக்கத்தினால வெக்கம் சும்மா இருக்கணும், ஏன் பேசிட்டு இருக்கான் அர்த்தம். நது லஜ்ஜையா தூஷ்ணீம் பவசித்வம் குதஸ்துவா, ஏன் கஷ்மலம், இந்த ஒரு அஸ்தானத்துல இந்த க்ஷுத்ர விகாரம் கஷ்மலம் இத்தியாதினா குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமேவ சமுபஸ்திதம் அநாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா சொல்றது இல்லையா. குதஸ்துவா கஷ்மலம் இத்தியாதினா மத்வச்சனேன அனுச்சிதமிதம் ஆச்சரித்தம் மயா இது விமர்சே பிராப்தே அப்படி. நான் உனக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன். நீ பண்ணின வழி, நீ யோசிச்ச வழி சரியில்லை, நான் காமிச்சிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த விமர்சனம் கிடைச்சது அப்புறம் கூட நீ என்ன பண்றா, துவம் ஸ்வயம் பிரஜ்ஞோபி, நீ உனக்கு உண்மையா அந்த அறிவு இருக்கும். அது எது சரி எது தப்பு என்றது அந்த விஷயத்துல உணர்ந்துதான் இருக்கும். பிரஜ்ஞோபி, பிரஜ்ஞா இருந்தா கூட, அறிவுள்ளவனாக இருந்தா கூட தன் பிரஜானாம் அவாதான், பிரஜாவாதான் என்ற பதத்துக்கு இப்படி பிரிச்சு போட்டிருக்கார். பிரஜானாம் அவாதான், பிரஜாவாதாம்ச்ச பாஷசேன்னு இருக்கு இல்லையா. பிரஜானாம் அவாதாக, பிரஜா அவாதாக. அவாதம் சொன்னா என்ன, சொல்லக்கூடாததுன்னு அர்த்தம். பிரஜாவாதம் இல்ல, பிரஜானாம் அவாதாக, அறிவுள்ளவர் சொல்ல வேண்டியது எது அல்லையோ அது பிரஜா அவாதா. பிரஜானாம் அவாதான் பிரஜைர் வக்தும் அனுச்சிதான் சப்தாம்ச்ச. அது என்ன, கதம் பீஷ்மமஹம் சங்கியே, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன் என்ற இத்தியாதின் பாஷசே வதசி, நீ சொல்லிட்டு இருக்கான். நது லஜ்ஜையா தூஷ்ணீம் பவசி அதப்பரம் கிம் அனுச்சிதமஸ்தி, அதப்பரம் கிம் அனுச்சிதமஸ்தி இது சூச்சயிதும் சகாரா. இதோட பெரிய ஒரு அனௌச்சித்யம் என்ன, அதப்பரம் கிம் அனுச்சிதம் அஸ்தி, இதோட பெரிய ஒரு அனுச்சிதம் என்ன இருக்கு, இதுதான் அனுச்சிதம், இதுதான் பெரிய ஒரு அனுச்சிதமாச்சு அர்த்தம். அதப்பரம் கிம் அனுச்சிதம் அஸ்தி இது சூச்சயிதும் சகாரா, இது சூச்சனை பண்றதுக்கு சாம் இருக்கு. ஞாவாதாம்ச்ச பாஷசே, இந்த சகாரத்துக்கு அப்படி ஒரு தாத்பரியம். ததாச்ச அதர்மே தர்மத்வ பிராந்தி, தர்மே ச அதர்மத்வ பிராந்தி அசாதாரணி தவ
அதிபண்டிதஸ்ய நோச்சிதா இது பாவ. பெரிய பண்டிதன், அதிபண்டிதா, அதிபண்டிதனா இருக்கக்கூடிய உனக்கு இப்பேற்பட்ட ஒரு பிராந்தி உனக்கு உச்சிதமா இல்ல, உச்சிதமா தோணல. அதர்மே தர்மத்துவ பிராந்தி, தர்மேச்ச அதர்மத்துவ பிராந்தி சரியா வராது. பிரஜாவதாம் பண்டிதானாம் வாதான் பாஷசே பரந்து நது புத்தியசே இதுவா. இப்போ அந்த ஒரே பதத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறார். பிரஜாவாதாம்ச்ச பாஷசே, ஒரு வியாக்கியானம் ஏற்கனவே சொல்லியாச்சு, பிரஜானாம் அவாதாக பிரஜாவாதாக. இன்னொன்னு பிரஜானாம் வாதாக. பிரஜானாம் இத்துக்தே பிரஜாவதாம் பண்டிதானாம் வாதான் பாஷசே, பண்டிதானாம் வாக்கியானி துவம் வதசி. பண்டிதாள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் பெரிய பெரிய பிக் வேர்ட்ஸ், அட்டரிங் பிக் வேர்ட்ஸ், பெரிய பெரிய தத்துவஞானிகள் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். சொன்னா என்ன அர்த்தம், தாத்பரியம் என்ன? பண்டிதானாம் வாதான் பாஷசே பரந்து ந புத்தியசே. உள்ளுக்குள்ள ஏறுறது இல்லை, அதெல்லாம் வெளியில சொல்ற மாதிரி தான் இருக்கு, உள்ளுக்குள்ள உணர்ந்து பேசுற மாதிரி இல்ல. பெரிய சன்னியாசிகள் பேசுற மாதிரி பேசுறான், ஆனால் சன்னியாசிகள் அது தத்துவம், ஆத்ம தத்துவம் உணர்ந்ததுக்கு அப்புறம் பேசுற மாதிரி இருக்கான். இது அப்படி இல்ல. ஏதோ ஒரு விவகாரத்துல ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டது உடனே சொல்லுவா இல்லையா, ஏதோ ஒரு இறந்து போற சமயத்துல எல்லாம் லோகத்துல ஒண்ணு எல்லாமே சாஸ்வதமா இல்ல இப்படிதான் இருக்கும், இப்படி எல்லாம் ஜனங்கள் பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன, உணர்ந்து பேசுறதா? ஒரு ஒரு பேச்சு அவ்வளவுதான், வாயில் வருது, அப்ப அதுதான் அது ஒரு பிலாசபி பேசுறதுன்றது உண்டு. மரணங்கள் பார்த்தால் பேசுவாங்க ஜனங்கள், அந்த மாதிரிதான் இது இருக்கு. அது என்ன புத்தியசே, தெரிஞ்சுட்டு பேசுறது இல்ல. இதுவா பாஷணாபேட்சையா அனுசோச்சனஸ்ய பிராக்காலத்துவ அதீதத்துவ நிர்தேச. அந்த அனுசோச்சனம் ஏற்கனவே ஆயிடுத்து, பாஷணம் அதுக்கு அப்புறம் தானே வருது. அனுசோச்சனம்னா என்ன, சோகம், உள்ளுக்குள்ள இருக்கிற சோகம், தவம், அந்த தாபம், தாபம் ஏற்படுறது இல்லையா, அந்த பரிதாபம் ஏற்படுறது இல்லையா, அந்த பரிதாபத்துக்கு தான் சோகம் பேர். அது முதல் வருது, உள்ளுக்குள்ள அது வருது, அதுக்கப்புறம் தான் இந்த என்ன பேச்சு வரும். அதனால அது முதல் போட்டிருக்காருன்னு அர்த்தம். பாஷணாபேட்சையா அனுசோச்சனஸ்ய பிராக்காலத்துவா, பிராக்காலம்னா முன்னாடி இருக்கிறதுனால அதீதத்துவ நிர்தேச. அன்வசோச்ச பூதகாலம் போட்டிருக்கு, பாஷசேன்னு வர்த்தமான காலம் போட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றார். அன்வசோஜகான பூதகாலம், நீ சோகத்தை பண்ணி இருக்கான் என்றது உண்மையா இப்பவே பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, பண்ணிட்டு தானே இருக்கான். அதனால அன்வசோஜகான பூதகாலம் எப்படி சரியா வரும் கேட்டா அது வாஸ்தவம் தான். இருந்தாலும் முதல் சோகம் வந்தது, அதுக்கப்புறம் பேச்சு வந்தது இல்லையா, அதனால சோகத்துக்கு அப்புறம் பேச்சு வந்ததுனால சோகத்தை பூதகாலத்துல வச்சிருக்கு. அதனால அன்வசோஜகான பூதகாலம், பாஷசேன்னு வர்த்தமான காலம், அதனாலதான் அப்படி எழுதியிருக்காருன்னு. பாஷணஸ்யது தது உத்தர காலத்துவேன அவ்யவஹிதத்துவா. பாஷணம் வந்து அதுக்கப்புறம் தானே வரும், முதல் அந்த அனுதாபம் வரணும், அதுக்கப்புறம் பேச்சு வரணும். அப்போ பாஷணஸ்யது தது உத்தர காலத்துவேன அவ்யவஹிதத்துவாது அப்புறம் வர்றதுனால வர்த்தமானத்துவ நிர்தேச. சாந்தசேன திங் வியத்தியேன அனுசோச்சசி இது வர்த்தமானத்துவம் வியாக்கியம். உண்மையா இப்படி அந்த சோகம் ஏற்கனவே இருந்ததுன்னு அர்த்தம் இல்ல. இப்ப அன்வசோச்சகான்னு சொன்னா என்ன தப்பு வரும், உண்மையா ஸ்ட்ரைட்டா பார்த்தா அன்வசோச்சம், சோகம் அவனுக்கு ஏற்கனவே இருந்தது, இப்ப இல்லைன்னு அர்த்தம் வரும் இல்லையா. பூத காலத்துல நிர்தேசம் பண்ணும்பொழுது சோகம் ஆயிடுத்துன்ற மாதிரி வரும். அது இல்ல, அது சரியில்லை, இப்பவும் அவன் சோசிச்சுட்டுதான் இருக்கான், அந்த கவலை அவனுக்கு போகல, கவலைப்பட்டு தான் இருக்கான். அதனால அது ஏதோ ஒரு சாந்தசமா எடுத்துண்டு, சாந்தசம்னா சொன்னா அந்த பூத காலத்துல தாற்பயம் இல்லை. ஒரு வேதத்துல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, வர்த்தமான காலத்துல சொல்ல வேண்டியது பூத காலத்துல சொல்றதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற மாதிரி இது வந்து புராண வாக்கியம், இதிகாச வாக்கியமாச்சே, ஆருஷ வாக்கியமா இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால சாந்தசம்னு வச்சுண்டு திங் வித்தியாசேனா திங் வித்தியேனா அப்படின்னா பூத காலத்துல சொன்ன விஷயத்தை வர்த்தமான காலத்துல மாற்ற வேண்டியதுதான். அனுசோச்சசி சொல்லணும், அன்னசோஜகான்னு இருந்தாலும் அனுசோச்சசி என்ற அர்த்தம் கொண்டு வரணும். வர்த்தமானத்துவம் வியாக்கியம், வர்த்தமான காலத்துல அந்த அர்த்தம் கொண்டு வந்து சொல்லணும். நனு பந்து விச்சேதே சோகோ ந அனுச்சிதா வசிஷ்டாதி மகாபாகைரபி கிருதத்வா இத்தியாசங்க ஆக. இப்ப இதுக்கு மேல ஒரு ஆசங்க என்னன்னா, இதுல இப்ப அர்ஜுனன் பண்ற சோகத்தை அவ்வளவு அனுச்சிதம்னு சொல்ல முடியுமா, ஞானிகளுக்கு சேர்ந்தது இல்ல அப்படி சொல்ல முடியுமா. ரொம்ப பெரியவாளவா இருக்கிறவா கூட பந்து மரணத்துல அனுசோதனம் பண்ற மாதிரி புராணத்திலயும் கதையில எல்லாம் இருக்கு, லோகத்திலயும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப பெரியவாளா இருந்தாலும் எல்லா தத்துவமும் தெரியும்,
ஓரளவுக்கு உணர்ந்துதான் இருப்பான். ஆனாலும் கிட்ட இருக்கிறவா அவளுக்கு இறந்து போற சமயத்துல கொஞ்சம் கஷ்டம் வரும் இல்லையா? அதெல்லாம் லோகத்துல தெரியுறது. அது பெரிய ஒரு அனுச்சிதமா அனௌச்சித்தியமா? இது சந்தேகம். நனு பந்து விச்சேதே சோகன்னா அனுச்சிதா. பந்துக்களுக்கு விச்சேதம் வரும்பொழுது சோகம் ஏற்படுறதுன்றது பெரிய ஒரு அனௌச்சித்தியம்னு யாராலையும் சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய வேதாந்தியா இருந்தாலும் கொஞ்சம் வரதான் வரும். அவ்வளவு ஒரு அனுச்சிதம் சொல்ல முடியாது. அர்ஜுனன் அவ்வளவு பிரம்மஜானியும் இல்ல, சாதாரணமா தான் இருக்கா, சுமாரா தான் இருக்கான். ஏதோ சாஸ்திரம் தெரியும் அவ்வளவுதான், அதோட ஒண்ணும் பெரிய ஒன்றும் இல்லையே. அதனால சோகம் அனுச்சிதம் எப்படி சொல்ல முடியும்? வசிஷ்டாதிபிர் மகாபாகைரபி, வசிஷ்டாதிகள் பெரிய மகா ஞானிகளா இருந்தவர், அவரு கூட பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த மாதிரி பந்து விச்சேதத்தினால அவர் பரிதாபம் பண்ணியிருக்கார். இத்தியாசங்க ஆஹா, இப்படி ஒரு ஆசங்க வரலாம் இல்லையா? அதுக்காக பதில் கொடுக்கிறார். கதாசு நகதாசுஷ்ட நானுஷோகந்தி பண்டிதாக ஏ பண்டிதாக விசாரஜன்ய ஆத்மஜ தத்துவஜானவந்தः தே கத பிராணான் அகத பிராணாம்ச்ச பந்துத்வேன கல்பிதான் தேகான் ந அனுசோசந்தி ஏதே மிருதாக சர்வோபகரண பரித்யாகேன கதாः கிம் குர்வந்தி கொதிஷ்டந்தி ஏதே ச ஜீவந்தோ பந்துவிச்சேதேன கதம் ஜீவிஷ்யந்தி இது ந வியாமுஹ்யந்தி சமாதி சமயே தத் பிரதிபாசாபாவாத் யுத்தான சமயே தத் பிரதிபாசேதி மிருஷாத்வேன நிச்சயாத் நஹி ரஜ்ஜுதத்துவ சாட்சாத்காரேண சர்ப்பभ्रमे அபநீதே தன்னிமித்த பயகம்பாதி சம்பவதி நவா பித்தோபஹதேந்திரியஸ்ய கதாச்சித் குடே திக்ததா பிரதிபாசேபி திக்தார்த்திதயா தத்ர பிரவೃತ್ತಿ சம்பவதி மதுரத்வ நிச்சயஸ்ய பலவத்வாத் एवं आत्मतत्वरूप आत्मस्वरूप अज्ञान निबंधनत्वात् चोच्य भ्रमस्य तत्स्वरूप ज्ञानेन तदज्ञाने अपनीते तत्कार्यभूतः शोच्य भ्रमः कथम அவதிஷ்டதே இது பாவஹ. விஸ்தாரமா சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை. இப்போ என்னன்னா, அர்ஜுனன் அந்த அளவுக்கு தத்துவஜானி இல்லைன்றது தெரியும். ஆனால் தத்துவஜானிகள் பேசுற மாதிரி பேசுறான் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி பரிகாசம் பண்ற மாதிரி சொல்றார். வேற ஒண்ணும் இல்ல. உண்மையா தத்துவஜானிகள் தத்துவஜானியா இருந்தால் அவருக்கு சோகம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராதுன்றது காமிக்கிறார். அவ்வளவுதான். அது அப்புறம் நிரூபணம் பண்றேன். இதோட பூர்த்தி பண்றேன். நமஸ்காரம்.